ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ லெமன் கேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் தேவை 500 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் தேவை 500 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து 300 கிராம். எக் வந்து 6 எக்ஸ். அதுக்கப்புறம் மில்க் பார்த்தீங்கன்னா 320 ml. லெமன் ஜூஸ் வந்து 160 ml. லெமனோட ஸ்கின் வந்து லெமனோட தோல் வந்து அதை நீங்கள் லெமனில் இருந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்க வேணும். அது வந்து 20 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1.5 டீஸ்பூன் சால்ட், 3 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து மில்கையும் லெமன் ஜூஸையும் ஸ்டார்ட்லேயே ஆட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். அப்போ தான் அது வந்து செட் ஆகி வரும் நீங்கள் எண்டில் கேக் மிக்ஸோடு ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் கேக்கை மிக்ஸ் பண்ணக்கு முதல்ல 3 8-inch ரவுண்ட் கேக் பேன் எடுத்து அதுக்குள்ளே பார்ச்மெண்ட் பேப்பரை ரவுண்டாக கட் பண்ணி போட்டு ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பட்டரை பூசிட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளவரை வந்து போட்டு விட்டீங்கண்டா, எல்லா பக்கத்துக்கும் ஸ்மூத்தாக பிரட்டி விட்டீங்கண்டா உங்களுக்கு கேக் வந்து எடுக்கும்போது பியாமைக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கேக்கை மிக்ஸ் பண்ணுற ஸ்டெப் பார்க்க போகிறோம். என்னோட கிச்சன் எய்ட் மிக்சர் இருக்கிறபடியாக இன்றைக்கி நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்ட்ட இது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஹேண்ட் மிக்சரால் கூட பீட் பண்ணலாம். இல்லைன்னா கையால் கூட அடித்து ஸ்மூத்தாக வரும் பிறகு நல்லா சாஃப்டாக வரும் பிறகு அடிச்சிங்கன்னா கேக் வந்து நல்லா பொங்கி சாஃப்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த கேக் மிக்சரில் வந்து நான் பட்டரை போட போகிறேன். சுகரை வந்து பட்டரோடு ஆட் பண்ண வேணும். சுகரையும் பட்டரையும் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு பீட் பண்ண விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஸ்மூத்தான ஒரு க்ரீம் வந்து வரும். நீங்கள் கிச்சனை மிக்சர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நம்பர் 2 ஸ்பீடில் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஹேண்ட் மிக்சரில் பீட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் மீடியம் ஸ்பீடில் விட்டீங்கன்னா ஓகேயாக இருக்குது. பட்டரும் சுகரும் வந்து நல்ல ஸ்மூத்தான ஒரு க்ரீமி மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களோட எக்கை வந்து நீங்கள் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேணும். 6 எக்கையும் வந்து ஒரே சேம் டைமில் ஆட் பண்ணாமைக்கு 2 எக்கை வந்து ஆட் பண்ணுங்க. எக்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட் அப்படி பீட் பண்ண விடுங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரே நேரத்தில் எல்லா எக்கையும் போட்டுறாதீங்க. எல்லாம் எக்கும் சுகர் பட்டர் எல்லாம் ஸ்மூத்தான பேஸ்ட்டாக மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் மற்ற 2 எக்கை ஆட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் என்னோட செகண்ட் டைம் எக்கை ஆட் பண்ண போகிறேன். 4வது எக்கை ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு 2 எக் ஆட் பண்ணது, இப்போ 2 எக். ஸோ டோட்டலாக 4 எக் ஆட் பண்ணியாச்சு. எக் வந்து போடும்போது வடிவாக மிக்ஸ் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ண வேணும். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக 2 எக் ஆட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஃபைனலாக என்னோட 5வது 6வது மேக்கை ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக நாங்கள் 6 எக் ஆட் பண்ணியாச்சு. இந்த எக் வந்து பட்டரும் சுகரோடையும் ப்ரே பண்ணி நல்லா க்ரீமியாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் அப்படி பீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து லெமனோட ஸ்கின்னை வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த லெமனோட ஸ்கின்னை நீங்கள் ஸ்டப் பண்ணி எடுக்க அது பெருசாக கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து உங்களோட மிக்சியில் போட்டு நல்லா இப்படி பவுடர் மாதிரி விடுற மாதிரி கொஞ்சம் அரைச்சிடுங்க. இல்லைன்னா கேக்கில் வந்து பெரிய பெரிய பீசஸாக இருக்குது. ஸோ நான் என்னோடய மிக்சியில் போட்டு இதை கொஞ்சம் ஸ்மோக் பீசஸை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் இப்போ இந்த கேக் மிக்ஸுக்குள்ளே ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த லெமனோட ஸ்கின் வந்து கேக் மிக்ஸுக்குள்ளே நல்லா
ஸ்மூத் ஆட் பண்ணப்பட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை பார்ப்போம். ஆல் பர்பஸ் ஃப்ளவர்ஸுக்குள்ள உங்களோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஆட் பண்ண போகிறது வந்து எங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை தான். தேர்ட்டாக எங்களோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாவை ஆட் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ரெடியாக போடாமல் 1 கப்பாக போடுங்க. ஃபஸ்ட்டுக்கு 1 கப் போடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் கப்பை போடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிக்குது, ஸ்மூத்தாக வந்துட்டு இப்போ என்னோடய நெக்ஸ்ட் கப்பை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நல்லா ஸ்மூத்தாக ஆட் பண்ணப்பட்டுருக்குது. இப்போ என்னோடய தேர்ட் கப் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எப்பவும் மாவை வந்து ஆட் பண்ணும்போது உங்களோட பீட்டரையோ இல்லை ஹேண்ட் மிக்சரையோ இல்லாட்டி கிச்சன் எய்ட் மிக்சரையோ லோவில் விடணும், லோ ஸ்பீடில். ஏன்னா நீங்கள் மாவு ஆட் பண்ணும்போது ஸ்பீடில் இருந்துச்சுன்னா எல்லா மாவும் வெளியில் எடுத்துப்பட்டுரும். ஸோ கவனமாக கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஸோ என்னோடய கிச்சன் எய்ட் மிக்சர் வந்து ஸ்பீட் 1 இருக்குது இப்போ. ஓகே, லாஸ்ட்டாக நான் பேலன்ஸாக இருக்கிற எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக், சுகர், பட்டர் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் உங்களோட மில்கையும் லெமன் ஜூஸை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ ஆல்ரெடி, அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ஒரேடியாக எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டுக்கு காசை ஊற்றி ஸ்மூத்தாக வெறும் வரைக்கும் பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிச்ச காசை ஊற்றலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இனி என்னோடய பேலன்ஸாக இருக்கிற மில்கையும் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ண போகிறேன் ஃபைனலாக. அப்போ நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணும்போது வாட்டரோ லெமன் ஜூஸோ ஆயிலோ ஆட் பண்ணும்போது ஸ்லவ்லி ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னோட எல்லா லெமன் ஜூஸும் மில்க்கும் ஆட் பண்ண பிறகு கேக் மிக்ஸ் வந்து இந்த ஸ்மூத்தாக இப்படி இருக்கு. நாங்கள் லாஸ்ட்டாக வந்து எங்களோட வெனிலாவை ஆட் பண்ண போகிறோம். வெனிலா வந்து 2 டீஸ்பூன் வெனிலா. எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி முடிஞ்சது உங்களோட ஃபீடை வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்னா நம்ம 2ல் விடுங்க, ஹேண்ட் மிக்சர்னா மீடியத்தில் விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா காணுமினி 2 மட்டும் பீட் பண்ணிங்கன்னா கேக் வந்து கரெக்டாக போயிடும். நீங்கள் ஃபைனலாக வேணுமென்னா உங்களோட கேக் மிக்ஸை வந்து எல்லாத்தையும் சைட் எல்லாத்தையும் வடிவாக இருக்க ஸ்கப் பண்ணி விட்டு கொள்ளலாம். எல்லா கேக் மிக்ஸும் வந்து அடியில் இருக்க மிக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணப்படும். ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் 1 minute ஆகிடுச்சுது. இப்போ உங்களோட கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுது. இனி வந்து நீங்கள் இந்த கேக் மிக்ஸ் எடுத்து உங்களோட அந்த ரெடி பண்ணி வச்ச 8 inch பேனில் வந்து 3 பேனுக்குள்ளேயும் ஈக்குவல் அமௌண்ட்டாக செப்பரேட் பண்ணி எடுக்க வேணும். ஸோ என்னோடய கேக் மிக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சுது. இனி உங்களோட பீட்டரையோ கிச்சன் ஐட்டியோ ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ வந்து இந்த கேக் மிக்ஸை வந்து இந்த 3 பேனுக்குள்ளேயும் பேலன்ஸாக செப்பரேட் பண்ண போகிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கேக் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. இது வந்து நான் இப்போ ஓவனுக்கு வைக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ வந்து அவனுக்குள்ளே இந்த மிக்சரை வைக்கிறேன். நீங்கள் இப்போ பேன் அவனுக்கு வைக்கும்போது ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி வையுங்க. ஒவ்வொரு ட்ரேக்கு இடையில ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி வச்சிங்கன்னா தான் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அவன்லேருந்து கேக் எடுத்ததுக்கப்புறம் வெளியில் ஒரு 5 to 10 minutes வந்து கேக் கூல் பண்ணுறதுக்கு வையுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இந்த கேக் பேனில் வந்து வச்சிங்கன்னா அந்த கேக் பேனில் இருக்கிற ஹீட்டில் கேக் வந்து இன்னும் குக் ஆகிக்கொண்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் என்னோடய கேக்கை வந்து ஃபுல் ரேக்கரில் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா நல்லா மொய்ஸாக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாங்கள் இப்போ கேக் எப்படி பேக் பண்ணுறோன்னு பார்த்தோம். இனி வந்து இந்த கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணுறேன்னு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, bye bye.